வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் நடைபெறும் சாதகமான முன்னேற்றங்கள் தொடர்பாக நியூசிலாந்தின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் பாராட்டு. தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்கு வழியில் சஜித் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிண்டல். வடக்கு மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுகிறது என்று வடக்கு மக்களை தமிழ் அரசியல்வாதிகள் தவறாக வழிநடத்துவதாக அமைச்சர் லால்காந்த குற்றச்சாட்டு. 2 பேரின் பாதுகாப்புக்காக ஐக்கிய தேசிய கட்சியினையே அழித்துவிடக் கூடாது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள நியூசிலாந்தின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் பீட்டர்ஸ் புதிய அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் நியூசிலாந்து அரசாங்கத்தின் மற்றும் மக்களின் ஆதரவை தெரிவித்தார். மேலும் இலங்கை நியூசிலாந்து இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் இடம்பெறும் சாதகமான முன்னேற்றங்களை பாராட்டிய அவர் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சமூக மேம்பாடு ஆகியவை தொடரும் என்பது பற்றிய நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். அதே நேரத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவம் இலங்கையை சரியான பாதையில் வழிநடத்தி வருகிறது என்பதை வின்சென்ட் பீட்டர்ஸ் எடுத்து காட்டினார். இந்த நடவடிக்கைகள் நாட்டுக்கு நீடித்த அபிவிருத்தியை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளை அதிகரிக்க நியூசிலாந்து அரசாங்கம் முயற்சிக்க உள்ளதாகவும் இரு நாடுகளும் பல துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தக்கூடிய நெருக்கமான நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த விஜயம் இலங்கை நியூசிலாந்து உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடக்குவதாக கூறினார். நீண்ட காலமாக மக்களிடையே நிலவி வரும் பிளவுகள் நாட்டில் மோதல்களை உருவாக்கியுள்ளது என்று கூறிய அவர் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையை நிறுவுவதே தமது அரசாங்கத்தின் முக்கிய இலக்கு என்பதையும் வலியுறுத்தினார். விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுலா துறைகள் வழியாக இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த துறைகளில் இணைந்து செயல்பட விருப்பம் இரு தரப்பினரிடம் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ருஷான் கமகே மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டது. தொகுதி அமைப்பாளர்களை பதவியிலிருந்து விலகும் சூழ்நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச என்று பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிறுவப்பட்டதிலிருந்து இதுவரை எந்தவித தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத நிலைமை தொடர்கிறது என்று கூறினார். இந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச 2 முறை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தவர். அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே தகுதி இல்லாதவராக இருப்பதோடு இந்த நிலையில் ஜனாதிபதியாக வர முயற்சிப்பது மிகுந்த பரிதாபகரமான மற்றும் வேடிக்கையான விஷயம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியின் முன்னேற்றத்தில் தொகுதி அமைப்பாளர்கள் முக்கிய பங்காற்றுகின்றார்கள். அவர்கள் மக்களுடன் நேரடி உறவை வைத்திருப்பவர்கள். ஆனால் தற்போது அந்த அமைப்பாளர்களை பதவியிலிருந்து விலகும் நிலைமை உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசை தினமும் விமர்சிப்பதே சஜித் பிரேமதாசவின் முக்கிய வேலையாகிவிட்டது. பிறரை குறை கூறுவதை நிறுத்தி தன் கட்சியின் பிரச்சனைகளை சரி செய்யும் முயற்சியினை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார். இதேவேளை நாடு முழுவதும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு பலத்த தொகுதி அமைப்பாளர்கள் இருப்பதனால் சிலர் பதவி விலகினாலும் கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதம பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் கிடைத்த போனஸ் ஆசனங்களை பகிர்வதை சுற்றி உருவான மன உருக்கம் காரணமாக சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகியுள்ளதாக கூறினார். இந்த வகை பிரச்சனைகள் ஏனைய அரசியல் கட்சிகளிலும் வழக்கமாக காணப்படுகின்றன. எனவே சிலர் விலகினால் அது கட்சியின் நிலைப்பாட்டில் எதையும் மாற்றக்கூடியது ஒன்று அல்ல என்று அவர் கூறினார். மேலும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தேவைப்படும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரஞ்சித் மதம பண்டார உறுதியளித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக அமைப்பில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க சில வர்த்தகர்கள் குழு ஒன்று முன்வந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். அவரது கூறலில் ஆளும் கட்சி ஆதரவை பெறுவதற்காக சில வர்த்தகர்கள் உறுப்பினர்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளதாகவும் இது அமைப்பை பாதிக்கும் செயலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை தாம் முழுமையாக பொறுப்புடன் முன்வைப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். 2025 உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் 5 சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்றுள்ளன. இதில் குழு 1 மற்றும் குழு 2 தலா 1 ஆசனத்தையும், குழு 3 ஆசனங்களையும், குழு 4 மற்றும் குழு 5 தலா 2 ஆசனங்களையும் பெற்றிருந்தது. இவற்றில் 2 ஆசனங்களை பெற்ற சுயேட்சை குழு 5 ஐக்கிய மக்கள் சக்திக்கு தங்களது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு மக்களின் சொந்த காணிகளை மீண்டும் அவர்களுக்கு உரிமையோடு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று காணி அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார். இந்த விடயத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், வடக்கில் உள்ள மக்களின் நிலங்களை அபகரிக்க அரசு எந்தவிதமான திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். கைவிடப்பட்டிருந்த மக்களின் சொந்த காணிகளை மீட்கடிக்கவே அரசு இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இதற்காகவே சம்பந்தப்பட்ட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆனால் சில தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டு மக்களை தவறான வழியில் அழைத்து செல்கிறார்கள் என்று அவர் கூறினார். மேலும் தமிழ் மக்களின் நிலங்களை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசு சுவீகரிக்க முயல்கிறது என்கின்ற தவறான பிரச்சாரங்களை பரப்பி மக்களை அரசுக்கு எதிராக களமிறக்க சிலர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வடக்கு மக்கள் உண்மையிலே நிலைமையினை புரிந்து கொண்டு உண்மையை மறைத்து தவறான வழியில் வழிநடத்தும் அரசியல்வாதிகளின் உந்துதல்களுக்கு இடமளிக்க கூடாது, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் வடக்கு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்பனவுகளை குறைக்கும் வகையில் திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்றும் அதற்கு தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க, சங்க நிர்வாக குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கொடுப்பனவுகளை பழைய நிலைக்கு திருப்பி வழங்குவதற்காக ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததன் பேரில் பொது நிர்வாக அமைச்சகம் 2025 மார்ச் 25ஆம் தேதி அன்று ஒரு சுற்றறிக்கையினை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் 2025 ஏப்ரல் 28 அன்று மற்றொரு சுற்றறிக்கையினையும் வெளியிட்டது. எனினும் அந்த சுற்றறிக்கையில் கூடுதல் பணி கொடுப்பனவுகள் தவறாக கணக்கிடப்பட்டுள்ளதோடு பல முக்கிய அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இதனை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளதாகவும் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். 2 பேரின் பாதுகாப்புக்காக ஐக்கிய தேசிய கட்சியினையே அழித்துவிடக் கூடாது என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எச்சரித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அந்த இருவரும் கட்சியை இல்லாதாக்கவே நோக்கமிட்டு எங்களை வெளியேற்றிக் கொண்டு தாங்கள் மட்டுமே பதவிகளை பிடிக்க நினைக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த போதும் ஒருவர் நாடாளுமன்றத்திலும் மற்றவர் ஜனாதிபதி அலுவலகத்திலும் இருந்தனர் என்று அவர் கூறினார். ரணில் அவர்கள் இருவருக்கும் பணிய கைதியாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் இருக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவது சாத்தியமில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர்களை நீக்கினால்தான் இந்த கூட்டமைப்பு சாத்தியமாகும். அது செய்யும் தயாரிப்புடன் நாங்கள் இருக்கின்றோம். மேலும் இந்த இருவரின் நடவடிக்கைகள் குறித்து ருவான், ஹரீன், மனுஷ, அகில மற்றும் தலதா உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து மௌனம் கடைபிடிக்க கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2018ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபையில் 60க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு இன்று வரும் 13 ஆசனங்களை மீதமுள்ளதாகவும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். எனவே 2 பேரின் பாதுகாப்புக்காக கட்சியை பலியாக்க முடியாது எனவும் இது பற்றி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடுமையாக வலியுறுத்தப் போவதாகவும் ரவி கருணாநாயக்க உறுதியாக தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆட்சி தொடர்களில் தமிழர்களை அடக்கவும் அரசியல் பழிவாங்கலுக்கும் மேற்கொள்ளப்பட்டதற்காக அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதே வழியில் தற்போதைய புதிய அரசாங்கமும் நகர்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்கும் நோக்குடன் நீதி மற்றும் தேசிய ஒற்றுமை அமைச்சு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு வரும் நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது குறித்து கருத்து தெரிவித்தார். நாங்கள் கடந்த 4 தசாப்தங்களாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி வருகின்றோம். ஆனால் அந்த சட்டம் தொடர்ந்தும் அமலில் வைத்தே வருகின்றார்கள். குறிப்பாக இந்த சட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு அடக்குமுறையும் போர் முடிந்த பின்னர் அரசியல் பழிவாங்கலும் நடைமுறையில் உள்ளது. கருத்துக்களை வெளியிடும் உரிமையை பொதுவாக பதிவு செய்தது போன்ற செயல்கள் தடைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அதை மீறி செயற்படுபவர்களை குறிவைத்து இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இலங்கையில் ஏற்கனவே உள்ள குற்றவியல் சட்டங்கள் போதுமானவை. புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியமல்ல. அத்துடன் புதிய சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் எடுக்கும் முயற்சி அதன் மீதான சந்தேகங்களை எழுப்புகின்றது. அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கமும் அடக்குமுறைக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவதில் ஈடுபடுகிறது என்பதும் தெளிவாக தெரிகின்றது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டமும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார்.